ஏங்க அமாவாசையில பிறந்த எங்க அண்ணன் பையனை பாத்தீங்களா? பாக்கலீங்க. ஓ தம்பி அந்த கருப்பு பையனை பாத்தியா? பையா பையா ஐயா இந்தாங்க. சரி நீ போ. சித்தப்பு என்னடா அது மாலை கையுமா கூண்டு வண்டியில வந்து இறங்குற? எல்லாம் ஒன்னால சித்தப்பு. என்னாலயா? எதுக்குடா? எப்போ ஏன் பேச்ச கல்றா ஏன் பேச்ச கல்றான்னு சொல்லுவியா? அதுபடி நடந்தனா அதுக்கு தான் இந்த மரியாதை. நியாயமா பார்த்தா இந்த மாலை உனக்கு தான் தேர்ந்து சித்தப்பு. இத புடி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சித்தப்பு. ஐயோ ஐயோ எங்க அண்ணன் பெத்த மகனே, என் சொல் பேச்சு கேட்டு இவ்வளவு மரியாதை வாங்கிட்டு வந்திருக்கேன்னா நீ தாண்டா நான் பெக்காத புள்ள. யோ புள்ளை பெத்தவங்கள இங்க வாங்கயா. அட வாங்கயால நாச்சி எதுக்கு கூப்பிடுறாப்ல? யோ புள்ளைங்கனார் அப்பனுக்கு பெருமைன்னு புத்தகத்துல நீங்க படிச்சிருப்பீங்க. நேர்ல பாத்துருக்கீங்களா ஐயா? வந்து நிக்கிறான் பாரியா சிங்க குட்டி எங்க அண்ணன் மகன் எனக்கு பெருமையை தேடி கொடுத்திருக்கான் ஐயா. நீங்களும் தான் பிள்ளைகளை பெத்து வச்சிருக்கீங்களே. அப்படி என்ன ராஜா நீ செஞ்ச? பக்கத்தூர் கல்யாணத்துக்கு போனா எல்லா பேரும் 5-10 மொய் செஞ்சுக்கிட்டாங்க. நீ என்ன சொன்ன? 1000 ரூபாய் சொன்ன இல்ல, அள்ளி வச்சுட்டேனே. யோ பாருங்க ஐயா, சின்ன பையன் 1000 ரூபாய அள்ளி வச்சிருக்காங்க. ஆமா 1000 ரூபாய் உனக்கு ஏது? நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது நீ ஒரு உண்டியல காசு போட்டு வருவியா? அதை உடைச்ச 1004 ரூபாய் தெரிச்சு 1000 ரூபாய் மொய் எழுதிட்டு 4 ரூபாய்க்கு கடலைப்பொரி வாங்கி சாப்பிட்டேன். ஏயா இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பெற்றுட்டு எங்க மூஞ்சிலேயே காரிட்டு பிரியா நீ? மாலை போட்டு வில்லு வண்டியில வந்து இறங்குற, இதே மாலை போட்டு உன்னை பாறையில் அனுப்புறானா? ஏசாமி ஒரு மாதிரியா இருக்குங்க. நம்மால தீர்க்க முடியாத பிரச்சனையை யார் தீர்த்து வைப்பாங்கன்னு யோசனை பண்றேன். எனக்கு அதே மாதிரி பிரச்சனை சாமி. எங்க சித்தப்பு தொழில் தெரியல அடிச்சுக்கிட்டே இருக்கு. துக்கு தொண்டை அடைக்குது. என்ன பண்றது? நானும் சொந்தமா தொழில் பண்ணாம ஆசையா இருக்கு. ஒரு ராசியான தலையா பார்த்து தொழில் ஆரம்பி. அதனாலதான் முதல்ல உங்க தலையை வெட்டலாம்னு இருக்கேன். ஏண்டா நாய யார பார்த்து என்ன வார்த்தைடா சொல்ற? நீ கை வைக்கிறதுக்கு இவர்தால தான் கிடைச்சதா? நீ கை வச்சு இது வரைக்கும் எந்த காரியமாவது விளங்கி இருக்காடா? இப்படியே சொன்னா நான் யார் தலையை தான் வெட்டுறது? ஒரு கண்ணாடி எடுத்து உன் காஞ்ச தலையை பார்த்து நீயே கொத்திக்கடா. நாச்சி ஏன் பாவம் இப்படி திட்டுற? சாமி நான் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைக்காதீங்க. இது வரைக்கும் பெத்த குழந்தை பார்த்து எந்த தாயாவது செத்துருக்காளுங்களா? இவன் பிறந்த உடனே மூஞ்சி பார்த்தா இவங்க அம்மா செத்து போயிட்டா, ஈன்னு சிரிச்சிருக்கா. இவங்க அப்பா நெஞ்சு வடி செத்து போயிட்டா. வாழ்நாள் பூரா என் கூட இருந்து நான் செத்துக்கிட்டு இருக்கேன், இவன் சாக மாட்டேங்கிறானுங்களே. சாமி இது சரிப்பட்டு வராது. நான் ரோசக்காரன், என் சொத்தை பிரிச்சு கூட சொல்லுங்க. சொத்தா? 2 மொன்ன கத்திரி ஒரு மூட்டை மசூர் இருக்கு, அதை பிரிச்சு எடுத்துட்டு போய் பொழைச்சுக்கடா. சாமி இனிமே யார் தயவும் எனக்கு தேவையில்லை. நான் தனியா நின்னு காமிக்கிறேன். போடா போய் தனியா நில்லு, ஒரு ஓரமா நில்லு, ஆத்துல நில்லு, குளத்தில் நில்லு, வேகமா ரயில் வரும்போது எதுக்கால் நில்லு. ஏன் முன்னால் நிக்காத, போயிடு போயிடு. டாடா. போறத பாருங்க அடிக்கு தப்புன பண்ணி மாதிரி. தாராதரம் தெரியாத நாயங்க சாமி. இங்க பாருங்க நான் வந்த வேலையை விட்டு வேற ஏதோ பேசிட்டு இருக்கிறேன். சாமி நம்ம சின்னம்மா சிந்தாமணி குறிப்பெடுத்து பாத்துனுங்க. சட்டப்படி அதுக்கு இந்நேரம் கல்யாணம் ஆகியிருக்கணுங்க. நீங்க தான் படிப்பு முடிட்டு அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ ஒண்ணு கெட்டு போயில்லைங்க. சட்டு புட்டுன்னு அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க, எல்லாம் சரியா போயிடும். நான் ஒண்ணு சும்மா சொல்லிங்க, ஜாதகம் அப்படித்தான் சாமி சொல்லுது. எதுக்காக இந்நேரத்தில் வர சொல்லி இருக்காரு? வாங்க. என்னடா அர்த்தராத்திரியில கவுண்டர் அவசரமா வர சொல்லிருக்காருன்னு பாக்குறீங்களா? எல்லா காரியமா தான். என் பொண்ணு சிந்தாமணிக்கு உடனே ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும். ஏழை பாளைக்கு என் பொண்ணை பிடிச்சு கொடுத்தா சொத்துக்கு ஆசைப்பட்டு நாளைக்கு ஒண்ணு கொண்டு பண்ணிடுவான். அதனால கொஞ்சம் வசதியான வீட்டு பையனாவே பாருங்க. எண்ணி 8வது நாள் இந்த கல்யாணம் நடந்தாகணும். புரியுதா? பொண்ணு மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க, இந்த விஷயம் மாப்பிள்ளை பொண்ணு மணிக்காது கேட்டக்கூடாது.
தம்பி என்ன விட்டுரு. ஐயோ தம்பி, என்ன தைரியம் இருந்தா சிந்தாமணிக்கு மாப்பிள்ள பார்க்க போனீங்க? மாமன் சொல்லிதான் தம்பி நாங்க அங்க வந்தோம். மாமா சொன்னா உங்களுக்கு என்னடா போச்சு அறிவு? தம்பி இனிமே எவனாவது வீட்டு பக்கம் மாப்பிள்ள பாக்குறேன்னு வந்தீங்க, அவனா பகுந்து எருக்கன் செடிக்கு பதிலா உங்களை உரம் போட்டு மெரி மெரி மிச்சு நாத்து நட்டிடுவேன். ஜாக்கிரதை. உனக்கு என்னச்சுடா மாப்பிள்ள? என்ன ஆகல? ஏமாமா உன்னையும் சிந்தாமணி தவிர இந்த உலகத்துல வேற யாரும் இருக்கா? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து சிந்தாமணி உனக்குதான். பூ வச்சு பார்க்க போறோம் நீதான், பொட்டு வச்சு பார்க்க போறோம் நீ தான் சொல்லுவிய. அது அத்தனை பொய்யா? நீ சிந்திர வேற தாண்டா இந்த உடம்புல ஒரு ரத்தம் சொல்லுவிய. அது பொய்யா? உன் கையில தூசி வேண்டா துணி வச்சு போயிடுவானே இந்த பொண்ணுமணி, அவ வச்சிருந்த பாசம் பொய்யா? சொல்லு மாமா, எது போய்? மாப்பிள்ள மாப்பிள்ள கூப்பிடாத. பிறப்புலையும் வளப்புலையும் எந்த வித்தியாசத்தையும் காட்டாம கடைசியில் நான் நீ பணக்காரன்னு காட்டிட்டிய. சிந்தாமணி எனக்கு கிடைக்கலங்கிற ஆதங்கத்துல நான் பேசல. யாரோ ஊர் பேரு தெரியாதவங்க அமைச்சு அவளுக்கு மாப்பிள்ள பார்க்க சொல்லியிருக்கேன். ஏமாமா சிந்தாமணியை கல்யாணம் பண்ணிக்கிற யோகிதை தான் எனக்கு கிடையாது, நீ முடிவு பண்ணிட்டேன். சரி விடு. நான் கேட்கிறேன், என்ன தவிர சிந்தாமணியை வேற யாருக்கு நல்லா தெரியும்? அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள என்ன தவிர வேற யாரால பார்க்க முடியும்? அந்த தகுதி கூட எனக்கு கிடையாது. சொல்லு மாமா சொல்லு, ஏன் பேசாம இருக்க? பாரு, இதெல்லாம் பாரு. அரசனா இருந்தா கூட 5 பவுன் தான் தாலி செய்வான். ஆனா நான் 25 பவுன்ல தாலி பண்ணிருக்கேன். எதுக்காக? சிந்தாமணி இடத்துல நீ கட்டணுங்கிறதுக்காக. 10 சேலை எடுத்தா 10 4 பேர் பேசிவிடுவாங்கிறதுக்காக ஜரிகால எடுத்த சேலையை எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு வேண்டிய நகரட்டு பாத்திர பண்டம் அத்தனையும் வாங்கி வச்சிருக்கேன். ஏன் காசுல இல்ல, உன் காசுல. காலம் பூரா எனக்காக உழைச்சியே அந்த கூலி காசுல தான் வாங்கி வச்சிருக்கேன். ஒண்ணுமில்லாத பெரும்பாய்தானேன்னு உன்னை ஊர் சொல்லிடக்கூடாதே, அதுக்காகத்தான். ஏமாமா இது அத்தனையும் வாங்கி வச்சுட்டு மாப்பிள்ளை மட்டும் ஏமாமா மாத்திட்டேன். ஏற்கனவே ஒரு கண்ணு போயிடுச்சு, இப்ப இன்னொரு வண்ணி குத்திக்க சொல்றியா? இந்த பைத்தியத்தை கட்டிட்டு வாழ்நாள் முழுக்க நீ என்னடா சொத்தன்னு வைக்க போறேன்? அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். நான் செய்ய தப்பான மாப்பிள்ளை இல்ல மாமா, அது தப்பு இல்லை. கேவலம் கேவலம் உடம்பு சுகத்துக்காக ஆசைப்படுற ஒரு சாதாரண மனுஷனா நீ என்ன நினைச்சிட்ட பாரு. அதுக்குதான் நீ தப்பு பண்ணிட்ட. உன்னையும் சிந்தாமணியும் கண் கலங்காம பாத்துக்கிறத தவிர இந்த உலகத்துல வேற சுகமே எனக்கு கிடையாது மாமா, சத்தியமா கிடையாது. அது நீ புரிஞ்சுக்க. உனக்கு நல்லது கொண்டதான் நினைச்சு உன் மனசையே காயப்படுத்திட்டு சும்மா சும்மா இருக்கணும். பெரிய பெரிய வார்த்தைகள் சொல்லிக்கிட்டு அழுத மாதிரி அழுதுகிட்டு நீங்க வா வா உட்கார், இங்கே வந்துட்டேன். இந்த கட்டிவிடு. தானா இருந்துருச்சு, கட்டிவிடு. ஏனுங்க இல்லைங்க வந்து வேற என்ன 2 ஆடு சினிமாவுக்கு போயிருப்பான். முடிக்கிற புளிய பார்த்தா தெரியல. போடா போய் வேலை பாரு. டேய் கோணக்காலா, ஏனுங்க நான் சொன்ன மாதிரியே நெல்ல மூட்டையெல்லாம் சுப்பிரமணிய ரைஸ் மில்ல கொண்டு போகணும். அங்கங்க பராக்கு பாத்துக்க நின்னா தவிடு பூர்ணிமா ஆக்கி போடுவேன். பாத்துக்க ஏய் கீச்செல்லாம் பக்கம் பக்கமா நெருக்கமா வச்சு மேய்.
மழை பெஞ்சு ஒரு சொட்டு தண்ணி வாசல் விடக்கூடாது. அங்கனே வேடிக்கை பார்த்து உங்களுக்கு மேல விடுறான். நம்ம டோபி கிட்ட போய் பந்தல கட்டுறதுக்கு வேட்டு துணி மணி எல்லாம் எடுத்து வர சொல்லு. போ. டேய் அப்படியே மூர்த்த காலுக்கு பாச்சாம விடியா சொல்லி முச்சாமி சொன்னேன். என்னாச்சு போய் பாத்துட்டு வா. பலகாரம் பண்றதுக்கு வகுத்தம் பாறை சமயக்காரன் நான் வர சொன்னேன்னு சொல்லி போட்டு சரிங்கம்மா. போ. நீ ஒண்ணும் ரொம்ப ஓட்ட பண்ணாட்டு பண்ணிக்காத. போடா மொட்டை பண்ணாட்டு. என்ன நீங்க வர சொல்லிட்டு ஆடாடு பேசிட்டு இருந்தா என்னங்க இருக்கு? உட்காருக்கு பண்ணி விட்டு போற. யாராத்தான் உள்ள கொஞ்சம் கிண்ணீர் தண்ணி கொண்டா. உடந்த பொட்டி திறந்துருங்க நீ. பின்ன இந்த பொட்டி வச்சுட்டு இன்ஜினியர் வேலையா பார்க்க முடியும்? ஆமா இன்ஜினியர் வேலை நீ பாத்துட்டாலும் பேசாம உட்காருங்க. அத தண்ணி கொண்டா. நான் உன்னை வர சொன்னது நம்ம மாப்பிள பொன்மணிக்கும் நம்ம அம்மனிக்கு கல்யாணம். என்னது? ஏனுங்க இந்த விஷயத்தை முதல்லயே சொல்ல வேண்டியதானுங்க. அதுக்காக தான் கவுண்டர் காலையில இருந்து அல்லாடிக்கிட்டு இருக்கிறேன். ஏங்க கூப்பிட்டீங்களாக்கும்? நாச்சி நான் இங்க இருக்கும்போது யாரும் வேலை செய்யக்கூடாது அவர்கிட்ட சொல்லுங்க. ரங்காத்தா கல்யாண மாப்பிள வேலை வட்டி எதுவும் செய்யக்கூடாதுன்னு எடுத்து சொல்லு. யாரு என்ன வேலை செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். வயசான காலத்துல வரிஞ்சு கட்டிட்டு நிக்காம ஓரமா போய் உட்கார சொல்லுங்க. ஏன் ரங்காத்தா வயசான கேட்டுகளை எல்லாம் ஒரு ஓரமா உட்கார சொல்லி தம்பி சொல்லுச்சு. காது கேட்டுச்சா? யார பார்த்து கேளுங்கிறான். ஆட்டுக்கு பள்ளத்துல வேகம் ஆணைக்கு காடு மடல வேகம் எடுத்து சொல்ல அவங்கிட்ட. ஆட்டுக்கு பள்ளத்துல வேகம் ஆணைக்கு காடு மடல வேகம் புரிஞ்சுதா? என்னது மாயாபஜார் ரங்காரா மாதிரி பேசுது? ஐயோமா வீரப்பா மாதிரி சிரிக்குது. யாரு ஆடு யாரு ஆணைன்னு கேட்டு சொல்லுங்க நாச்சி. யாரு ஆடு யாரு யானைன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். நான் தான் ஆணைன்னு அடிச்சு சொல்றேன் காத்தா. சங்கரா சங்கரா இத புடி. எனக்கு சித்தாமணி கல்யாணம் வந்து சேர்ந்துடு. நீ யாரு? ஊருக்கு புதுசா? பரவாயில்ல இந்த பேர் இல்ல நீ எழுதி வந்து சேர்ந்துரு. மாமா என்ன தம்பி? எனக்கு சித்தாமணி கல்யாணம் மாமா சொல்ல சொன்னாரு வந்து சேர்ந்துரு. வீட்டுல எல்லாரையும் கூட்ட வந்துரு. வந்துடும் தம்பி. ஐயோ ஐயா ஐயா வாங்க எனக்கு சிந்தாமணி கல்யாணம் முதல் நாளே வந்து தங்கி நல்லா சாப்பிடணும். உங்க எல்லாருக்கும் தான் வந்து சேர்ந்துருங்க. என்ன என்ன இப்ப என்ன ஆயிப்போச்சு? நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். எனக்கும் சிந்தாமணிக்கும் கல்யாணம். ஏன் இப்படி நடக்குறீங்க? அடி பலமோ? ஒன்னும் மனசுல வச்சுக்க வேண்டாம். அடிச்ச கடனை கல்யாணத்துக்கு வந்து நல்லா தின்னு திட்டுக்கலாம். நல்லா என்ன யாரையுமே காணா. ஐயா சேவிங்க. ஐயா உங்க மூஞ்சில எத்தனை தடவை இந்த கத்தி விளையாண்டு இருக்கு? உங்க தலையில எத்தனை தடவை இந்த கத்திரிக்கோல் விளையாண்டு இருக்கு? வாங்க வெட்டி விடுறேன். புதுசா அண்ணன் பையன் கடை வச்சிருக்கான். எனக்கு ரஜினிகாந்த் மாதிரி வெட்டி விடுவான். நீ வெட்டுவிய? இந்த மண்டையில ரஜினிகாந்த் மாதிரி வெட்ட முடியாது. நான் அங்கேயே வெட்டிக்கிறேன். கிணறு வேணா வெட்டலாம் உன் மண்டையில. கிட்ட வர மாட்டான். அம்மா நீங்களாவது முடி வெட்டிக்குங்கம்மா. பொம்பளை பார்த்து முடி வெட்டிக்கலாம் நான் கூப்பிடுறேன். அம்மா அமெரிக்காவில எல்லாம் பொம்பளைங்க முடி வெட்டிக்கிறாங்க. கூப்பிட்டியா? வந்துட்டான். அம்மா நீங்க பாப்பு வெட்டிக்குங்கம்மா. செருப்பு பிஞ்சிரும் ஜாக்கிரதை. சரி ஈரும் பேனோடவே அலையுங்க. அப்படி என்னதான் அதிசயமா வெட்டுறான்? சரங்கு தலையா? இது என்ன மிஷின் தெரியுமாடா? வியாதியில போக்குற புது மிஷின் அமெரிக்கால இருந்து வந்திருக்கு. உங்களை எல்லாம் அமெரிக்கன் ஸ்டைல்ல மாத்தலாம்னா முடியாது இருக்கு. முடி எக்ஸலன்ட். வரிசையில வையா. யார் நீ? கண்ணாடியை காட்டுறான். சித்தப்பு குருட்டு நாயே. கண்ணு தெரியாம தான் இவ்வளவு நேரம் செடி விட்டு இருந்தியா? இது என்னடா ஸ்டைல்? மியா குச்சி தீ குச்சி ஸ்டைல். இப்படியே போனா இவன் வீட்டுக்குள்ள விடுவாங்களா? சரி கூடுறான். அதுல முடியாது. டேய் இப்படியே போனா தெருவுல நாயெல்லாம் துரத்து. இது ஏன் ஸ்டைல்? உன் ஸ்டைலா? அப்ப இது புடி ஏன் ஸ்டைலுக்கு ஏதாவது பண்றேன். இது என்னடா குடுமீரி சேர்த்தில கொண்டையை சேர்த்தில ஈரா. என்னடா சொத்தப்பு? என்னைக்கு உன் போட்ட மாட்டணும். அன்னையில இருந்து வியாபாரம் ஓஹோன்னு நடக்குது. இனிமே வேலை செய்ய வேண்டியது இல்ல. உட்கார வச்சு சோறு போடுறேன். உட்கார வச்சு சோறு போட முடியாது. நீ படுக்க வச்சு சோறு போட முடியாது. ஊருக்குள்ள இருந்தே 100 பேரு அத்தனை பேரையும் வழுக்க சிறைச்சு விட்ட. அங்க பாரு எல்லாரும் பாறாங்க எல்லாட்டு போறானுங்க. இந்த மண்டையில எப்ப முடி முளைக்கிறது? நம்ம எப்ப தொழிலை தொடங்குறது? அட பரதேசி நாய. என்னடா சவர போட்டு எங்க தொங்க விட்டு இருக்க? அது டிவி ரேடியோ சித்தப்பு. டிவி ரேடியோவா? பாத்தியா சித்தப்பு நம்மளை பத்தி பாட்டு பாடுது. இதே இந்த வேலை விட்டு ரொம்ப கோடைதுடா. ரொம்பவும் கோடைப்படாது. இப்ப என்ன சித்தப்பு பண்றது? கத்தி ஏடுறா. நீ எடுத்துக்கடா. எதுக்கு?
இப்பத்துக்கு எவன் தலையில முடி முளைக்காது, என்ன பண்றது? உன் தலையை நான் அடிக்கிறேன், என் தலையை நீ அடி. சரி வேடா கத்தியா? சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி. பொண்ணுமணி, பொண்ணுமணி, எப்பா எங்கப்பா இருக்க? என்ன ரங்கத்தா, இங்கதானே இருக்கேன். நம்ம சிந்தாமணி கிணத்து மேட்ல நின்னுகிட்டு குதிக்க போறேன் ரகல பண்ணுதுப்பா. ஊரே அங்க கூடி நிக்குது. உன் மாமன் சொல்லி கேட்கல, பயமா இருக்குது. சித்த என்னன்னு ஒன்று கேளுப்பா. வேண்டாம் வேண்டாம், வேண்டாமா சிந்தாமணி. நான் வரேன், மாமா வரேன். நான் பிடிச்சு தரேன். உங்க மாமா நேரம் கிணத்துக்குள்ளார பாத்துக்கிட்டு இருந்தா நமக்கே தலை சுத்துது. அந்த பொண்ணு எவ்வளவு நேரம் கிணத்துக்குள்ளார பாத்துக்கிட்டு இருந்தது? வாந்தி வராம என்ன செய்யும்?